தாமரை என்ன செய்ய போற இப்ப? நானா பாக்க கொண்டு தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஜாமான் வர கிடையாது, கஷ்டமா இது நினைச்சால ஐயோ கழுவணுமே அப்படின்ட்டு. அப்படியா? உனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஒய்ஃப்மே அப்படிதான். காலையில இருந்து என்ன சமைக்கணுன்றதே பெரிய தலைவலி தான். அது அவங்களுக்கு இல்ல, அது வந்து ஒரு வாரம் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டு பாருங்க, என்ன சமைக்கணும் நீங்க டெய்லி ஷெட்யூல் கொடுங்கன்னா அவங்களே நீ என்ன உனக்கு வருது சமையமான்னு சொல்றாங்க. அது மாதிரி ஆயிடும். நம்ம படுறதுல ஒரு கஷ்டமே கிடையாது, இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. எங்க ஊர்ல ஒரு ஃபேமிலியில என்ன ஆச்சுன்னா, வந்து என் ஃப்ரெண்டோட அவங்க மாமா அவங்க அக்காவை கொடுத்துருப்பாங்கல்ல, அவரு வந்து என்ன பண்ணாரு, மருந்து குடிச்சு இறந்துட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ சண்டை அப்படின்னு. அதுக்கடுத்து அவங்க அக்கா வந்து இப்ப 2 பசங்க அவங்க அக்கா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க அக்காவை வந்து பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க. இப்ப மீதி 2 பசங்க மட்டும் தான் இருக்கு. அதை என் ஃப்ரெண்டோட அவங்க அப்பா அம்மா தான் பாத்துக்கிறாங்க. அதுல அந்த பையன் இருப்பான்ல, அவன் போய் ஏரியில இது மாதிரி குளிக்கிறப்ப அந்த ஓடையில ஓடும், தண்ணி ஓடும்ல ஏரி ரம்பி, அதாவது கோடி போகுதுன்னு சொல்லுவாங்க. கோடி போறதுல பசங்களாம் குளிச்சுட்டு இருந்தாங்க, அவனும் குளிச்சான் பாரு, அந்த கோடியில உள்ள போயிட்டான் தண்ணியில. இப்ப அந்த பையனும் இறந்துட்டான். இப்ப இருக்கிறது அந்த பாப்பா மட்டும் தான் இருக்குது. அந்த பாப்பாவும் அவங்க தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்துட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப அவங்க தான் இன்ன வரைக்கும் பாத்துன்னு இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இன்ன வரைக்கும் அவங்க தாத்தா பாட்டி தான் பாத்துன்னு இருக்காங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நாம படுறதுலாம் ஒரு கஷ்டமே கிடையாது. இதே மாதிரி நான் சொன்னது ஒரு ஸ்டோரி தான், எங்க ஊர்ல நடந்தது. இது மாதிரி எவ்வளவு ஊர்ல. அப்ப நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், செஞ்சில இருந்து ஒரு 11 பேர் வந்து பீச்சுக்கு போனாங்களாம், பீச்சு பார்க்கலான்ட்டு. அப்பதான் வந்து சுனாமி வந்ததுல அந்த வருஷம் எல்லாருமே இறந்துட்டாங்களாம், ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருந்துதான். எல்லாருமே 11 பேர்ல எல்லாருமே இருந்துட்டாங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருந்துதான். அதே மாதிரி இன்னொன்று ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன், எல்லாரும் போயிருப்பாங்க கார்ல, ஆக்சிடென்ட் ஆகி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் கள்ளக்குறிச்சி சைடு இருந்தது. நிறைய பேர்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அந்த பாப்பாவுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம படுறதுலாம் ஒரு கஷ்டமே கிடையாது. ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்களுமே உங்க லைஃப்ல நிறைய ஸ்டோரிலாம் கலந்து வந்திருப்பீங்க, நிறைய பேருக்கு இது மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். நம்ம படுறதுலாம் ஒரு கஷ்டமே இல்லை. நீங்க இது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பார்த்துருந்தீங்க, கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்றவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஓகே, நம்ம படுறதுலாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்களும் ஏதாவது இருந்தால் அது மாதிரி சொல்லுங்க. ஓகே மக்கள்.